அம்மாவை விட்டுட்டு போக முடியல. அதே போல இறப்பு நேரத்துல அவர் அம்மாவை தூக்கிட்டு போனாரு. பட்டினத்தார் தன் தாயின் இறப்பு செய்தி கேட்டோட சுடுகாட்டுக்கு ஓடி உருகி உருகி 10 பாடல்கள் பாடினாரு. அத்தனையும் காலத்தால் அழியாதது. கோடிக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு வீழ்த்த போதும் தன் தாயின் புகைப்படத்தை நெஞ்சில் வைத்துக் கொண்டு சரிந்து விழுகிறான் என்கிறது வரலாறு. பிரசவம் என்பது ஒரு தாய்க்கு மறுஜென்மம் போன்றது. பிரசவ வலியை எந்த ஆனாலும் தாங்க இயலாது. 10 மாதம் நம்ம சுமந்து புரண்டு படுக்கும் போது நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து நமக்கு வேண்டியதை மட்டும் உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து நாம் பிறப்பதற்கு முன்பே நமக்காக வேண்டும் ஒரே ஜீவன் நம் தாய். ஒரு தாய்க்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை ஒண்ணுதான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் பெண் குழந்தைக்கு கூடுதல் கவனம் செலுத்துறார். ஏன்? கூடுதல் கடமைகளும் தன் தாயார் தலையிலும் பெண் குழந்தை பருவமடைவதற்கு முன்பு அதை பற்றிய விளக்கம் கொடுத்து அந்த குழந்தையோட பயத்தை போக்குவா. பருவமடைந்த பின்பு அதற்கான உணவுகளை கொடுத்து அதை பிற்காலத்துல அது இன்னொரு குழந்தை பிறகுமேனு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுப்பா. அதை தேடி பாதுகாப்பா. சரி, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு எவ்வளவு நகைகள் சேர்க்கணும், அதை குருவி குழுவு சேர்க்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சிறுக சிறுக சேமித்து அந்த பணத்தை சேமித்து அந்த குழந்தையின் திருமணத்திற்கு தன்னாலான உதவிகளையும் செய்வார். அதுக்கப்புறம் என்ன பண்றார்? பெண் குழந்தை தாய்